ஹalleluya ஆமென். இந்த ஒரு பிப்ரவரி மாதத்தின் இந்த முதல் நாளில் அதிகாலையில் நம்ம இந்த மாதத்தின் அநேக காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபத்தோடு கூட கர்த்தர் இந்த ஒரு மாதத்திற்கு வைத்திருக்கிறவருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களையும் பெற்றுக்கொண்டு போகும்படியாக நம்ம எல்லாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்படியே நம்முடைய கண்களை மூடி அப்படியே நம்ம கொஞ்ச நேரமாய் அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನ ಈ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಕೆಲಸಗಳೆಲ್ಲವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಈ ತಿಂಗಳನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಲು ಆತನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಬಂದಿರುವಂಥ ನಾವುಗಳು ಹಾಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಓ ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನೇ, ಘನಕ್ಕೆ ಯೋಗ್ಯನೇ, ರಾಜಾದಿ ರಾಜನೇ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರೇ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದ ಕರ್ತನೆ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ಜನವರಿ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ನಡೆಸಿದೆಯಪ್ಪ. 2024ನೇ ವರ್ಷದ ಓ ಜನವರಿ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಈ ಒಂದು ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನ ಈ ಒಂದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಂದಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಿಂದ ನಡೆಸಿದೆಯಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದಿ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ನಡೆಸಿದೆಯಪ್ಪ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದೆ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ನಿನಗೆ ವಂದನೆಗಳಪ್ಪ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸ್ವಾಮಿ, ವಂದನೆಗಳು ದೇವರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ಶಕರ ಬಲರಿಗಡ ನರಗದಲರ ಲೆಗಿದಿನಿ ಮಿಯಂದಲ ಬರಕತುಲು ಬುಷ್ಯಂದರಿಗಡ ನರ. ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம். நன்றியப்பா, நன்றி ராஜாதி ராஜாவே, நன்றி சேனைகளின் கர்த்தாவே. ஓ உம்முடைய நாமம் ஓ மேலானது ரிகபனதர ஷதரகடலர. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ. ಅಪ್ಪ ಈ ಒಂದು ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನ ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆಯ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿನ್ನ ಹೊಸ ಬಲ, ನಿನ್ನ ಹೊಸ ಅಭಿಷೇಕ, ನಿನ್ನ ಹೊಸ ಕೃಪೆಗಳಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ ಈ ಒಂದು ತಿಂಗಳಿನ ಪ್ರಾರಂಭದಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀನು ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನೀನು ನಡೆಸು ಕರ್ತನೆ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಆಗಲಿ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಆಗಲಿ ಅಪ್ಪ. ಬಂದಿರುವ ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು, ಬರುತ್ತಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, ಇದುವರೆಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರು. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಒಂದು ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳು ಇನ್ನೂ ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಮಸ್ತಕಗಳನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದನ್ನು ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ತಮಿಳು ರಾಗವಾಗಿ அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி நம்ம இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். அம்மேன். இதுவரை நடத்தின எபினேசர், அம்மேன் எல்ஷடாய், நம்ம இதுவரை நம்ம சர்வ வல்லவராய் நம்மோடு இருந்தவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து நடத்தினவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர்,
இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆமென். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆமென். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆமென். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா ನಿಮಗೆ ತಾನೇ. அப்பா அப்பா ನಿಮಗೆ ತಾನೇ. அப்பா அப்பா ನಿಮಗೆ ತಾನೇ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை ஓ எபினேசர் ஆமென். இதுவரை ஓ ಶಕರದಲಾ ಆಮೆನ್. ಮುಂಜಾನೆಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ. ಅಪ್ಪಾ ಅಪ್ಪಾ ನಿಮಗೆ ತಾನೇ. ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ. ಅಪ್ಪಾ ಅಪ್ಪಾ ನಿಮಗೆ ತಾನೇ. 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 ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಮ್ಮ ದೇವರು ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರು. ಆಮೆನ್. ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರು. ಓ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರೇ, ಓ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲಪ್ಪ. ಓ ನೀನು ನುಡಿದರೆ ಎಲ್ಲವೂ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗೆ ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತೆ. ಆಮೆನ್. ಈ ಒಂದು ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಎಲ್ ಶಡಾಯ್ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ಆಮೆನ್. ಆತನು ನುಡಿದರೆ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತೆ. ಪಾರ್ವನ ಸೇನೆ ಆದರೂ ಓ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ. ಆಮೆನ್. ಎಷ್ಟೋ ವಿರೋಧವಾದ ಕುತಂತ್ರಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ನಾಶ ಮಾಡಿ ನಮಗೆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ನನ್ನ ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರೇ, ಓ ನಿನಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವೇ. ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರೇ, ನಿನಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವೇ. ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಎಲ್ಲವೇ ಎಲ್ಲವೇ. ಎಲ್ ಶಡಾಯಾದ ದೇವರೇ, ನಿನಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವೇ. ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಎಲ್ಲವೇ ಎಲ್ಲವೇ. ನುಡಿದರೆ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತೆ. ನಿನ್ನಾಜ್ಞೆಗೆ ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತೆ. ನುಡಿದರೆ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತೆ. ನಿನ್ನಾಜ್ಞೆಗೆ ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತೆ. ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಲ್ ಶಡಾಯ್ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಲ್ ಶಡಾಯ್ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಸರಿ ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಲ್ ಶಡಾಯ್ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಲ್ ಶಡಾಯ್ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ.
ಫಾರೋನ ಸೇನೆ ಬೀಳ್ವುದು ನಿನ್ನಯ ನಾಮಕ್ಕೆ. ಫಾರೋನ ಸೇನೆ ಬೀಳ್ವುದು ನಿನ್ನಯ ನಾಮಕ್ಕೆ. ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಭಾಗವಾಗುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಭಾಗವಾಗುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಸಾರಿ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು. ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದು ನಿನ್ನಯ ನಾಮಕ್ಕೆ. ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದು ನಿನ್ನಯ ನಾಮಕ್ಕೆ. ಅಡ್ಡಿ ತಡೆಗಳು ನೀಗಿ ಹೋಗುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಅಡ್ಡಿ ತಡೆಗಳು ನೀಗಿ ಹೋಗುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಸೇರಿ ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು. ರೋಗ ವ್ಯಾಧಿ, ರೋಗ ವ್ಯಾಧಿ ನೀಗುವುದು ನಿನ್ನಯ ನಾಮಕ್ಕೆ. ರೋಗ ವ್ಯಾಧಿ ನೀಗುವುದು ನಿನ್ನಯ. ಅಂಧಕಾರ ಸರಪಣಿ ಕಲಚಿ ಬೀಳುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಅಂಧಕಾರ ಸರಪಣಿ ಕಲಚಿ ಬೀಳುವುದು ನಿನ್ನಯ ಶಕ್ತಿಗೆ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಓ ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಇಲ್ಲ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ ಶಡಾಯ್, ಎಲ್ ಶಡಾಯ್, ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. ಓ ಪಾರ್ವನ ಸೇನೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಬಹಳ ಭಯ ಬಂದಿತ್ತು. ಆದರೆ ಆ ಒಂದು ಪಾರ್ವನಿನ ಸೇನೆಯನ್ನ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಕಣ್ಣಿನ ಮುಂದೇನೆ ತೋರಿಸಿ ಆತನು ಹೇಳಿದನು, ನೀವು ಕಣ್ಣಾರೆ ಕಾಣ್ವಿರಿ. ಓ ಹಾಲೆಲೂಯ. ಓ ನಿಮ್ಮ ಬಲಭಾಗದಲ್ಲಿ 1000 ಜನ, ಎಡಭಾಗದಲ್ಲಿ 10,000 ಜನರು ಸತ್ತು ಬಿದ್ದರು, ನಿನಗೇನು ತಟ್ಟದು. ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಓ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ಹಾಲೆಲೂಯ. ಹಾಗೆ 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 ಸ್ತುತಿಸೋಣ. ಎಲ್ ಶಡಾಯ್, ಓ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ, ಓ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ, ಓ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ. ಓ ಹಾಲೆಲೂಯ, 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 ಹಾಲೆಲೂಯ. ಔರಿ ಕಲಬ ಶಂದರಗಡಲರ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ.
ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಹೇಳುವ ಆಶ್ರಯವೇ, ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ, ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ, ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು, ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವು. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಎಸ್ ಲಾರ್ಡ್, ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಸರಿ ಹೇಳುವ ಆಶ್ರಯವೇ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನೀತಿವಂತರಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರು ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನೀತಿವಂತರಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರು ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಅದು ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ. ಆಶ್ರಯವೇ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ನಮ್ಮ ಆಶ್ರಯವು ನೀವೇ, ನಮ್ಮ ಆಧಾರವು ನೀವೇ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ ಅಪ್ಪ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡು ಯೇಸುವೇ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಓ ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳುವ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ. ಓ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ.
ಒಳಗಡೆ ಇರುವ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದು ಸಾರಿ ಹೇಳುವ, ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯು ಆರ್ ಮೈ ರೆಫ್ಯೂಜ್, ಓ ಯು ಆರ್ ಮೈ ಫೋರ್ಟ್ರೆಸ್ ಲಾರ್ಡ್. ನೀನೇ ನಮ್ಮ ಆಧಾರ, ನೀನೇ ನಮ್ಮ ಕೋಟೆ. ಶಬದರ ಗಡಲರ ಅದೇ ಹಾಗೆ 1-2-3 ನಿಮಿಷಗಳಾಗಿ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳುವ, ಓರಿ ಗಡಲರ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವನೇ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನೇ, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವ, ಓ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಇಮ್ಯಾನುವೇಲ್. ಎಲ್ ಶಡೈ ದೇವರೇ ಸರ್ವಶಕ್ತನೇ ಆರಾಧನೆ. ನೀ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿ ಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ನೀ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿ ಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ಆಳ್ವ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇ, ಎಲೋಲಂ ದೇವನೇ ಆರಾಧನೆ. ನಿರಂತರ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿತ್ಯ ದೇವರು ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲೋಲಂ ದೇವನೇ. ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ಈ ಒಂದು ತಿಂಗಳಿನ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ, ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು, ಕರ್ತನಾದ ದೇವರೇ, ಇನ್ನು ಆಲ್ ವೀಕಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮ, ನಮ್ಮ ಪ್ರಾಣ, ನಮ್ಮ ದೇಹವನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದೆ, ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವೆ. ಇದುವರೆಗೆ ನಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದು ಈ ಒಂದು ತಿಂಗಳನ್ನು ಮುಗಿಸಲು, ಜನವರಿ ತಿಂಗಳನ್ನು ಮುಗಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡಿದೆ. ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿಯೂ ನೀನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಿಯಪ್ಪ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಓ ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಕರ್ತನೇ, ನಮ್ಮೆಲ್ಲರ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ದೇಹ ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ಪ್ರತಿಯೊಂದು ನಂಬಿಗಸ್ತರುಗಳನ್ನ, ನಮ್ಮೆಲ್ಲ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಿನ್ನ ಒಂದು ಪಾದದಲ್ಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಒಂದು ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಹಸ್ತಗಳನ್ನು ಹಿಡಿದು ನೀನು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ನೀನು ನಡೆಸು ಎಂಬುದಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಿನಗೆಲ್ಲ ಘನತೆ ಆಗಲಿ, ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ ಅಪ್ಪ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. ಆಮೇನ್. ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ. ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. ಭಾಷಾಸ್ಥ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಹಾಗೆ ನಾವು ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ ಹಾಗೆ ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ 1-2 ನಿಮಿಷ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹಾಗೆ ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡೋಣ.
ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಾಯ್ತು. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ವಹಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಡೀಲಿಕ್ಕಿರುವಂತ ಈ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಪ್ರಿಯರೇ. ನಾವು ಇದಕ್ಕೆ ಜವಾಬ್ದಾರರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ದೇಶವು ಒಂದು ಸಮಾಧಾನದೊಟ್ಟಿಗೂ ಸಂತೋಷದೊಟ್ಟಿಗೂ ಎಲ್ಲ ಜನರಲ್ಲಿ ಸರಿ ಸಮಾನತೆ ಇರುವಂತೆಯೂ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಹಿತವನ್ನು ಅನುಭವಿಸಲು, ಎಲ್ಲರೂ ದೇವರಿಂದ ಬರುವಂತಹ ಆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಆ ವರದಾನಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು, ದೇವರ ಸ್ಪರ್ಶತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಲು ನಮಗಿರುವಂತ ಈ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆಯ ಈ ಚುನಾವಣೆಯ ಸಮಯವು ಬಹಳ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಿದೆ. ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳೋಣವಾ, ದೇವರೇ ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ, ನೀವು ಇದನ್ನು ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ಬರುವಂತ ಎಲೆಕ್ಷನ್ಗಾಗಿ ನಾವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಅನ್ನು ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ಹೇಳ್ರಿ ದೇವರೇ ಅಪ್ಪ, ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಅನ್ನು ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಿದ್ಧತೆಗಳಲ್ಲೂ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ರಿ ಅಪ್ಪ. ಈ ಚುನಾವಣೆಯ ಆಯೋಗದ ಆ ತಂಡವನ್ನು ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ರಿ. ಈ ಚುನಾವಣೆಯ ಆಯೋಗದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ರಿ. ಇದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಕೆಲಸಕ್ಕೆಂದು ಬರುವಂತವರು ಅಪ್ಪ, ಇದರಲ್ಲಿ ತಂಡವಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಂತವರನ್ನು ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ರಿ. ಓ ಚುನಾವಣೆ ಸಮಯಕ್ಕೆಂದು ಸಿದ್ಧತೆಗೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವಂತ EVM ಮಿಷನ್, ಆ ಮಿಷನ್ಗಳಿಗಾಗಿ ನಾವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಈ ಮಿಷನ್ ಮೇಲೆ ಅಪ್ಪ, ಆ ಯಂತ್ರದ ಮೇಲೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಹಸ್ತವು ಇರಲಿ ತಂದೆಯೇ. ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅದಲು ಬದಲು ಆಗಬಾರದು. ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸಬೇಕು. ದೇವರ ಆತ್ಮನೇ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ, ನೀವು ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ. ರಾಜರನ್ನು ನಿಲ್ಲಿಸುವಂತ ದೇವರು ನೀವು ಅಪ್ಪ. ಒಳ್ಳೆಯ ಅಪ್ಪ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಅಪ್ಪ ಒಳ್ಳೆಯ ನೀತಿಯುಳ್ಳವರಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತವರು, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅಧಿಕಾರಸ್ಥರು ಅಪ್ಪ, ಒಳ್ಳೆಯ ನಾಯಕರನ್ನು ಅಪ್ಪ ನಮಗೆ ನೀವು ಅಪ್ಪ ಕೊಡ್ರಿ ತಂದೆಯೇ. ಜನರ ಮನಸ್ಥಿತಿಗಾಗಿ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಜನಸಾಮಾನ್ಯರು, ಸಾರ್ವಜನಿಕರು ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ, ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಗೆ ಒಂದು ತಮ್ಮ ಓಟುಗಳನ್ನು ಹಾಕುವಂತೆ, ಮತವನ್ನು ಚಲಾಯಿಸುವಂತೆ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಜನಸಾಮಾನ್ಯರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಮನಸ್ಥಿತಿ, ಸ್ಥಿರ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ಕೊಡ್ರಿ ಅಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅಪ್ಪ ಓಟನ್ನು ಮಾಡಲು ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ತಂದೆಯೇ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇನ್ನೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂಶ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವಂತೆ, ಅವರು ಎಲ್ಲರೂ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರುವಂತೆ, ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಜನವರಿ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಡೆಸಿ ಬಂದಂತ ಅದೇ ದೇವರಾತ್ಮನು ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಮಾಧಾನದೆಡೆಗೆ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅಪ್ಪ, ಈ ಒಂದು ಅಪ್ಪ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕ್ರಿ ತಂದೆಯೇ. ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಲು ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ಷಣವೂ ಅನುಭವಿಸುವಂತ ಆ ಅನುಭವವು ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗೂ ಉಂಟಾಗಲಿ ತಂದೆಯೇ. ಉಂಟಾಗಲಿ. ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ ಅಪ್ಪ. ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ರಿ ಅಪ್ಪ. ನೀವು ಅಪ್ಪ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಅಪ್ಪ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ದಯವಿಟ್ಟು ಕರೆದುಕೊಳ್ಳೋಣ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಜನವರಿ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕಾಯ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஆமென். இந்த ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு முதல் நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ಕರ್ತರು ನಮಗೆ ಯಾವ ವಾಗ್ದಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕೆ. ஆமென். ஒவ்வொரு மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான அந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ಉತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಕರ್ತನು ಪ್ರತಿಯೊಂದು ತಿಂಗಳು ಆ ತಿಂಗಳಿಗೆ ಎಂದು ಇರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. இந்த ஒரு மாதத்திற்கென்று கர்த்தர்
ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಎಂದು கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்த ஜெபத்தோடு ಕರ್ತನು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೋಡಿ கம்யூனியனோடு கூட நம்ம முடிக்க போகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಮುಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಮತ್ತು 14வது வசனம். 1 ಮತ್ತು 14ನೇ ವಾಕ್ಯ. 13 ಮತ್ತು 14ನೇ ஆதியாகமம் 22 13 14 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಮತ್ತು 14ನೇ ವಾಕ್ಯ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ತೆಗೆದಾಯ್ತಾ? ಓಕೆ, ವಾಸಿக்கலாமா? ஆதியாகமம் சத்தியவேதத்தின் முதல் புத்தகம், the first book of Bible. ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக குதிரையிலே தன் கொம்புகளிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ಆಮೆನ್. ಯೆಹೋವನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒದಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಇಂದಿನವರೆಗೂ ಹೇಳುವುದುಂಟಲ್ಲ. ಆಮೆನ್. கர்த்தர் இந்த ஒரு பிப்ரவரி மாதத்திற்காக, ಕರ್ತನು ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿಗಾಗಿ இந்த ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். ಈ ಒಂದು ಮಾತನ್ನು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வாக்குத்தத்தை நமக்கு புரியணும்னா ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಬೇಕು. இந்த அதிகாரம் 1ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வாசித்தாதான் அதனுடைய முழு விவரங்கள் நமக்கு தெரியும். ಈ ಪುಸ್ತಕದ 1ರಿಂದ 14ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಓದಿದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் 12வது அதிகாரத்துல. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. அழைத்து அவர் ಕರೆದು அவருக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ಅವರಿಗಿರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவருடைய சந்ததிக்கான ஒரு வாக்குத்தத்தம், அவருடைய ಜನರೇಷನ್ಕಾன ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லி கூட்டிட்டு வரார். ಅವರ ಜನಾಂಗಕ್ಕೆಂದು ಇರುವಂತ ಸಂತತಿಗೆಂದು ಇರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಕರೆತರ್ತಾರೆ. ஆனா குழந்தை இல்ல, ಆದರೆ ಮಗು ಇಲ್ಲ. ஆனாலும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அவரை தேற்றிக் கொண்டே வரார். ಆದರೂ ಸಹ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಸಂತೈಸುತ್ತಾ ನಡೆಸುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. 100 ವಯಸ್ಸು ಆಗುம்போது 100 ವರ್ಷವಾಗುವಾಗ ஆண்டவர் சொன்னது போலவே அவருக்கு ஈசாக்கு என்கிற ஒரு மகனை கொடுக்கிறார். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಈಸಾಕನೆಂಬ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುತ್ತಾರೆ. இப்போ எல்லாம் இந்த ஈசாக்கை பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ಇಸಾಕನನ್ನು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು. அப்போ சாராளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டவர் என்ன நகைக்கை பண்ணினார், என்ன சந்தோஷப்படுத்தினார். 21ல ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே வருவாங்க. 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಾರಾಳಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು, ನನ್ನ ನಗುವಂತೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು. ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಬಹು ಸಂತೋಷವಾಯಿತು. ஆண்டவர் நிறைய பலிகளை எல்லாம் செலுத்தி ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ದೇವರಿಗೆ ಅನೇಕ ಬಲಿಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಬಹು ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாட்களாய் காத்திருந்த காரியம் கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம். ಬಹು ದಿವಸಗಳಿಂದ ಕಾದಿದ್ದ ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು ಎಂಬ ಒಂದು ಸಂತೋಷ. உடனே 22வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ 22ನೇ ಅಧ್ಯಾಯ இந்த காரியங்கள் நடந்த பின்பு ಈ ಸಂಗತಿಗಳು ಆದ ಮೇಲೆ ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿದರು. எப்படி எனில் ಹೇಗೆಂದರೆ அவனை நோக்கி அபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போ உடனே ஆபிரகாம் அபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறார். ಆಗ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. 2வது வசனத்துல உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன், உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேலே ಅವனை ತಗನ ಬಲಿಯಿಡು ಎಂದರು. 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ, ನಿನಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಈಸಾಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅವನನ್ನು ನಾನು ಹೇಳುವ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವಾಗಿ ಅರ್ಪಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்பதான் கையில கிடைச்சது. இதுக்கு ஆண்டவர் மறுபடியும் கேக்குறாரு. ಈಗ ತಾನೇ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದೆ, ಪುನಃ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. அதனாலதான் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார், ಟೆಸ್ಟ್ பண்ணாருன்னு இருக்குது. ಅದಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ, ಈ ಸಂಗತಿಗಳು ಆದಮೇಲೆ ದೇವರ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿದರು. உடனே ஆபிரகாம் பாருங்க, எந்த தளர்ச்சியும் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம உடனே ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய மகனை ಬಲಿಯಿಡಲಾನು கொண்டு போறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅಬ್ರಹಾಮನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕದಲುವಿಕೆಯೂ ಇಲ್ಲದೆ ತಕ್ಷಣ ತನ್ನ ಮಗನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋರಿಯಾ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. 8வது வசனத்திற்கு வரும்போது 8ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ மகன் 7வது வசனத்துல மகன் கேக்குறான், அப்பா எல்லாமே ரெடியா இருக்குது, பலி கொடுக்கணும் போது ஆடு மாடு ஏதாவது வெட்டி தானே பலி கொடுப்பாங்க, இது ஒண்ணுமே கையில இல்லையே,
நம்ம மட்டும் எப்படி போறோம் அப்படின்னு சொல்லும்போது ಈ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ತಿರ ತನ್ನ ಮಗನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಅಪ್ಪ ಯಾವ್ದಾದ್ರೂ ಹೋಮ ಸಲ್ಲಿಸಬೇಕು, ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ ಕಟ್ಟಿಗೆ ಇವೆಲ್ಲ ಬೇಕಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಬೇಕಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ಕುರಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லாமே இருக்குது, ஆனா பலி செலுத்துறதுக்கு பலி கடா எங்க, பலி மாடு எங்க, பலி எதுவுமே இல்லையே அப்படின்னு அதை கேட்கிறான். ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದಂತವು ಎಲ್ಲವೂ ಇದೆ, ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. 8வது வசனத்துல அதற்கு ஆபிரகாம், ಅದಕ್ಕೆ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಯನ್ನು ದೇವರೇ ಒದಗಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. தேவன் பார்த்து கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். ಕರ್ತನು ಒದಗಿಸುತ್ತಾನೆ. இதுதான் அப்படியே மேல போகும்போது ಹೀಗೆ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அவர் சும்மா இல்லாம ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ அவர் ಇಲ್ಲದೆ ಪ್ರೊಸೀಜರ್ ನಾರ್ಮಲ್ போயிட்டே இருக்கிறார். ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. நார்மலா ಪ್ರೊಸೀಜರ್, ஏகன பலிபீடம் கட்டியாச்சு, ಬಲಿಪೀಠ ಕಟ್ಟಿ ಆಯ್ತು, விறகுகளை அடக்கியாச்சு, ಸೌದೆಗಳನ್ನು ಹಾಗೆ ಜೋಡಿಸಿ ಆಯ್ತು, ஈசாக்கையும் கட்டி படுக்க வச்சாச்சு, ಇಸಾಕರನ್ನು ಸಹ ಕಟ್ಟಿ ಮಲಗಿಸಿ ಆಯ್ತು. கத்தி எடுத்து ಈ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು என்ன பண்ணணும், அவரை குத்தி பலி கொடுக்கணும், அவ்வளவுதான். ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಈಗ ಚುಚ್ಚಿ ಬಲಿ ಕೊಡಬೇಕು. அப்ப ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமே, ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮನೇ. அப்ப உடனே அவன் இதோ அடியே தன்னை ஒப்பு கொடுத்து சொல்றாரு, பிள்ளையாண்டான ஒண்ணும் பண்ணாதப்பா, ಈಗೋ ನಿನ್ನ ದಾಸನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಏನು ಮಾಡ್ಬೇಡಪ್ಪ, ನಿನ್ನ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕ್ಬೇಡಪ್ಪ. ಆಮೆನ್. அப்ப நிறுத்து அப்படின்றார், ನೀಗ ನಿಲ್ಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உடனே ஆபிரகாம் அப்படியே சுத்தி பார்த்தா, ತಕ್ಷಣ ಅಬ್ರಹಾಮನು ತಿರುಗಿ ಸುತ್ತಿ ನೋಡಿದ್ರೆ 13வது வசனம், ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்த்தபோது, 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವಾಗ, கண்களை எடுத்து பார்க்கும்போது ಎತ್ತಿ ನೋಡುವಾಗ பின்னாடியே தான் இருந்துச்சுப்பா, ಹಿಂದುಗಡೆಯೇ ಇತ್ತಪ್ಪ. அவன் பின்னாடியே இருந்துச்சு. அவன் பின்னாடியே ஒரு ஆடு ரெடியா இருக்குது. ತನ್ನ ಹಿಂದುಗಡೆನೆ ಒಂದು ಕುರಿ, ಈಗಾಗಲೇ ಒಂದು ಟಗರು ಸಿದ್ಧವಾಗಿ ಇತ್ತು. இப்போ ஒரு பலிபீடம் கட்டு அந்த கல்லெல்லாம் தேடி, இப்ப அவங்க ரெடியா போனது கல்லெல்லாம் அங்க தேடி தான் எடுக்கணும். இப்ப கல்லெல்லாம் தேடி அதை அடுக்கணும்னா ஒரு மினிமம் 15 நிமிஷமா தான் இருக்காதா, half an hour அது ஆகும். ಈಗಾಗಲೇ ಅದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಿದ್ಧವಾಗಿ ಹೋಗಿದ್ದರು, ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅಲ್ಲೇ ಹುಡುಕಿ ಎಲ್ಲವನ್ನು ಜೋಡಿಸಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು 15 ನಿಮಿಷ ಆಗಿರೋದಿಲ್ಲ, 1 மணி நேரம் கூட ஆயிருக்கும், ಇಲ್ಲಿ 1 ತಾಸಾದ್ರೂ ಆಗಿರ್ತದೆ. ஆனா அது வரைக்கும் அவனுக்கு அந்த சத்தம் ஒண்ணுமே கேட்கல பாருங்க. பின்னாடியே ஆடு இருக்குது, அது புதர்ல மாட்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஆடு கத்திட்டே தான் இருக்கும், தப்பிக்கிற வரைக்கும் கத்திட்டே இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಅದರ ಹಿಂದೆನೆ ಒಂದು ಪೊದೆನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವಂತ ಒಂದು ಟಗರು ಅದು ಕಿರಿಸ್ತಲೇ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಈತನು ಹುಡುಕಿದಂತ ಆ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದರ ಶಬ್ದವೂ ಸಹ ಆತನಿಗೆ ஒண்ணுமே கேட்கல, ಏನೂ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே ದೇವರು ನಿಲ್ಲಿಸು ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அவர் கண்களை எடுத்து பார்க்கிறாரு. ಆಗ ತಾನೇ ತನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು ಎತ್ತಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பின்னாடியே ஆடு ரெடியா இருந்தது. ಹಿಂದೆಯೇ ತನ್ನ ಟಗರು ತನಗೆ ಬೇಕಾದಂತ ಟಗರು ಸಿದ್ಧವಾಗಿತ್ತು. அந்த இடத்துக்கு சொல்றாரு, ಅದಕ್ಕೇನೆ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಯೆಹೋವಾ ಈರೆ, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ಯೆಹೋವನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒದಗುವುದು. அப்படினா என்ன அர்த்தம்னா, ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, கர்த்தருடைய பர்வதம் எனக்கானதை பார்த்து கொள்ளும். ಕರ್ತನ ಒಂದು ಬೆಟ್ಟ ಅಥವಾ ಯೆಹೋವನ ಬೆಟ್ಟ ನನಗಾಗಿ ಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ಅದು ಒದಗಿಸುತ್ತದೆ. எங்கே நான் என் கண்களை ஏறெடுப்பேன், ನಾನು ಎಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತೇನೆ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்னுடைய சகாயம் வரும். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಕರ್ತನಲ್ಲಿ ನನಗೆ ಸಹಾಯವು ಬರುತ್ತದೆ. பர்வதத்திற்கு நேராக அப்படின்னு இருக்கும் பாருங்க, ಆ ಒಂದು ಪರ್ವತಕ್ಕೆ ನೇರವಾಗಿ நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ஆமென், ஹalleluya. அதான் அந்த பர்வதத்திற்கு நேராக அப்படினா, அந்த பர்வதம் அப்படினா கர்த்தருடைய பர்வதம், ಆ ಒಂದು ಪರ್ವತ ಎಂದರೆ ಕರ್ತನ ಒಂದು ಪರ್ವತ என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும், ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುತ್ತದೆ. அதான் இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಕರ್ತರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன், ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಪೂರೈಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಯೆಹೋವಾ ಈರೆ, ಯೆಹೋವಾ ಈರೆ. ಇಂಗ್ಲಿಷ್ சொல்லும்போது ஜெகோவா ஜாயிரே, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಜೆಹೋವಾ ಜಾಯರೆ, ஹீப்ரூல சொல்லும்போது ஜெகோவா ஜாயிரே, ಹೀಬ್ರೂನಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಜೆಹೋವಾ ಜಾಯರೆ. அதனால நம்ம ரொம்ப அதிகமா ஜெகோவா ஜாயிரே ஜெகோவா ஜாயிரேன்னு சொல்லி இருப்போம்.
ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ಜೆಹೋವಾ ಜಾರೆ ಎಂಬುದಾಗಿ அதனால இந்த ಹೇಳಿದ್ದೇವೆ. ஒரு மாதத்தை ಆದ್ರೆ ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ month of JJ, ಮಂತ್ ಆಫ್ ಜೆಜೆ, hallelujah, Hallelujah. சொல்லுங்க பாத்தீங்களா, month of JJ, ಮಂತ್ ಆಫ್ ಜೆಜೆ, ஜெகோவா ஜைரே, ಜೆಹೋವಾ ಜಾಯರೆ, அவர் பார்த்துக் கொள்வார். ಅವರು எந்த ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவைகளை பார்த்துக் கொள்வார்? ಏನ್ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಎಲ್ಲವற்றையும் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ಎಲ್ಲವನ್ನು இந்த ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மோரியா மலை ಈ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟ ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியை தெரிந்து கொண்ட அதுக்கு தேவன் சொன்ன அந்த மலை, ಅಬ್ರಹಾಮನು ಈಸಾಕರನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ದೇವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಪರ್ವತ, அந்த மலையில தான் ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿಯೇ தாவீது பலியிடுறார், ದಾವೀದನು ಬಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, சாலமோன் தேவாலயத்தை கட்டுறார். ಸೊಲೊಮೋನನು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு எருசலேமின் தேவாலயம் இருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಸಹ ಯೆರೂಸಲೇಮಿನ ದೇವಾಲಯವು ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் 128வது சங்கீதத்தை வாசித்து பார்த்தா, 128ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ எருசலேமின் வாழ்வை காண்பார். ಯೆರೂಸಲೇಮಿನ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ಕಾಣುವಿ. ஆமென். பாருங்க அந்த வசனம் 128வது சங்கீதத்தை எடுத்து அந்த 128ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಯೆರೂಸಲೇಮಿನ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು எருசலேமிನ சௌபாகியವನ್ನು ನೋಡುವವನಾಗು. ಚಿಯೋನ್ನಲ್ಲಿರುವ ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಆಮೆನ್. ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಸಿಯೋನಿನಿಂದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ஆசீர்வதிசலி. ஆமென். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದನ್ನೇ ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் இந்த மாதத்துல சந்திக்க போகிறார். ದೇವರು ನಮಗಿರುವಂತ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಪೂರೈಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நமக்கு பலவித தேவைகள் இருக்கிறது. ನಮಗೆ ಹಲವು ವಿಧವಾದ ಅಗತ್ಯತೆಗಳಿವೆ. ஆவிக்குரிய தேவை இருக்கிறது, ನಮಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ಅಗತ್ಯತೆ ಇದೆ, சரீர பிரகாரமான தேவை இருக்கிறது, ಶಾರೀರಿಕವಾದ ಅಗತ್ಯತೆ ಇದೆ, ஆத்துமாவின் தேவை ஆத்துமாவின் தேவை இருக்கிறது. ಬೇಕಾದಂತ ಅಗತ್ಯತೆ ಇದೆ. ஒவ்வொன்றுக்குமே ஒரு தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொಂದಕ್ಕೂ ஆமென். ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ அவர் ನಮಗೆ ಅಗತ್ಯತೆಗಳಿವೆ. சகலவற்றையும் சந்தித்து நடத்துவார். ಅವರು ஆமென். ಸಕಲವನ್ನು ಸಂಧಿಸಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆவிக்குரிய பலனா, ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ சரீர ಬಲವು, சுகமா, ಶಾರೀರಿಕವಾದ ಸುಖವಾ, ஆவிக்குரிய வளர்ச்சியா, ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದ ಬೆಳವಣಿಗೆಯ எல்லாவற்றையும் சந்திப்பார். ಇವೆಲ್ಲವற்றನ್ನು ಆತನು ಪೂರೈಸುತ್ತಾರೆ. ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, ಫಿಲಿಪ್ಪಿ 4:19ನೇ என் ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ತನ್ನ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸುವನು. ஆமென். ஆமென். எல்லா குறைவுகளையும், ಎಲ್ಲಾ அப்படின்னா ಕೊರತೆಗಳನ್ನು, என்னன்னா இப்ப நமக்கு ஒரு குறைவு அப்படின்னா என்னன்னா அது நம்முடைய தேவை, அது சந்திக்கப்படாத ஒரு தேவைன்னு அர்த்தம். ನಮಗೆ ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಕೊರತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಪೂರೈಸಲಾಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕೊರತೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் ಹೇಳಬಹುದು. சொல்றாரு எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ಆದರೆ ஆமென். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ನಾನು இந்த ಪೂರೈಸುತ್ತೇನೆ. பிலிப்பியர் 4:19 டிபிடி டிரான்ஸ்லேஷன், தி பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்த இங்கிலீஷ்ல, ಈ ಫಿಲಿಪ್ಪಿ 4:19ನೇ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವು ಈ ಟಿಪಿಟಿ ಈ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, I am convinced that my God will fully satisfy every need you have. Every need you have. ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸಂತೃಪ್ತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. Amen. For I have seen that abundant riches of glory revealed to me through Jesus Christ. அப்ப என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா, ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, God will fully satisfy every need you have. உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா எந்த தேவை இருக்குதோ, ನಿಮಗೆ ಯಾವ ಅಗತ್ಯತೆ ಇದೆಯೋ எல்லா தேவைகளையும் ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು அவர் என்ன பண்ணுவாராம், ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರಂತೆ, satisfy பண்ணுவாராம், திருப்தியாக்குவாராம். ನಿಮಗೆ ತೃಪ್ತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಕೇಳಿ, ನಿಮಗೆ ಏನು ಅಗತ್ಯತೆ ஜே ಇದೆ? ஜே. ಜೆ ಜೆ. ஆமென். ஜே ஜே. ಜೆ ಜೆ. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆ ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು நம்முடைய ಪೂರೈಸುವಾತನು. தேவைகளை சந்திக்கிறவர். ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ஆமென். ಪೂರೈಸುವಾತನು. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், ಯಾವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಆಗಿದ್ರು, கடைசி நிமிடம் வந்து இருந்தாலும், ಕೊನೆಯ ನಿಮಿಷಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು, அந்த செகண்ட்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ಆ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ನಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಪೂರೈಸುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. கழுத்துக்கும் அவருடைய கத்திக்கும் இருந்தது கிட்டத்தட்ட அவர் ஓங்கிட்டாரு, கிட்ட பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ಅಬ್ರಹಾಮನು ಕತ್ತಿಗೂ ಆ ಒಂದು ಕತ್ತಿಗೂ ಎರಡಕ್ಕೂ ಮಧ್ಯೆ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದು ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ರು. ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಅಂತರ ಮಾತ್ರ. கொஞ்சம் ஆண்டவர் மேல இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட்
ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் போ பலியிடுன்னு சொல்றாரு. ಮೊದಲನೇದು ನೋಡಿ ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ಹೋಗಿ ಬಲಿ ಇಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதை நிறுத்த சொல்லும்போது ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸು ಎಂದು அபிரகாமே ಹೇಳುವಾಗ அபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. 2 டைம் கூப்பிடுறாரு. ಅಬ್ರಹಾಮನೇ ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂಬುದಾಗಿ 2 ಬಾರಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அபிரகாம் அபிரகாம் வெயிட், ಅಬ್ರಹಾಮನೇ ಅಬ್ರಹಾಮನೇ ನಿಲ್ಲಿಸು. நம்ம பாருங்க அந்த 22வது இதுல நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, 12வது வசனத்துல 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 11ல கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಅಬ್ರಹಾಮನೇ ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಅವರನ್ನು ಕರೀತಿದ್ದಾರೆ. ஆனா 1வது வசனத்துல ಆದ್ರೆ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எப்படின்னு அவனை நோக்கி அபிரகாமே என்றார். அபிரகாமேன்னு கூப்பிடுறாரு, அவ்வளவுதான். ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಕರೀತಾರೆ ಅಷ್ಟೇ. இப்போ இந்த அர்ஜென்சி, அபிரகாம் ஸ்டாப், நிறுத்து. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ತ್ವರಿತಪಡಿಸುವಂತದ್ದು ಅಬ್ರಹಾಮನೇ ನಿಲ್ಲಿಸು ಎಂಬುದಾಗಿ. நீ இருக்கிற பர்வதம், ನೀರುವಂತ ಈ ಒಂದು ಪರ್ವತ, தேவைகளை சந்திக்கிற பர்வதம், ನಿನಗಿರುವಂತ ಅಗತ್ಯತೆಯನ್ನು அது ಪೂರೈಸುವಂತ தேவனுடைய பர்வதம், ಅದು ದೇವರ ಒಂದು ಪರ್ವತ, அது வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பர்வதம், ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಸರ್ವ ವಲ್ಲಭನಾದಂತ ದೇವರ ಒಂದು உன்னுடைய ಪರ್ವತ, ஆவிக்குரிய தேவையை சந்திக்கிற ஒரு ನಿನ್ನ சமூகம், ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಪೂರೈಸುವಂತ ಒಂದು ಪರ್ವತ. மோரியா அப்படினா, ಮೋರಿಯಾ ಅಂದರೆ ಆಮೆನ್, ಅದು நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இடம், ಅದು ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಪೂರೈಸುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ஹalleluya. அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, தேவையை சந்திக்கிறார். ನಿನ್ನ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ಕಣ್ಗಳನ್ನು ಎತ್ತಿ ನೋಡು. எனக்கு சகாயம் உதவி எங்கிருந்து வரும்? ನನಗೆ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ஆமென் ಬರ್ತದೆ? சொல்லுங்க, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ನನಗೆ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳ್ರಿ, ನನ್ನ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ನಿನ್ನ ಸಹಾಯ, ಬರ್ತದೆ? ನನ್ನ ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ಕೇளுங்க, அவங்கள பாத்து கேளுங்க. ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்னுடைய சகாயம் வரும். ஆமென். ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ನನ್ನ ಸಹಾಯವು சொல்லுங்க, ಬರ್ತದೆ. பக்கத்துல பார்த்து அறிக்கை பண்ண சொல்லுங்க, உங்களுடைய சகாயமும் அங்கிருந்து வரும். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳ್ರಿ, ನಿನ್ನ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? அதெல்லாம் சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಸಹಾಯವು 121வது சங்கீதத்துல 121ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಸಹಾಯವು ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದಂತ ಯೆಹೋವನಿಂದಲೇ ಬರ್ತದೆ. அப்படியே வாசிங்க 2வது வசனத்தை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்ன்ற வேர்ட் ಕನ್ನಡಲ್ಲ, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ನನ್ನ ಸಹಾಯವು ಬರ್ತದೆ. 1வது ವಚನ அப்படி இருக்கா? ನಾನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತಗಳ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತೇನೆ. ನಾನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ನಾನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತಗಳ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ದೇವರು ತನ್ನ ಜನರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸುವ. சில நேரத்தில் நமக்கு இதுக்கு தேவைப்படும் சொல்லி நமக்கு தெரியாது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಇದು ನಮಗೆ ಅಗತ್ಯತೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு தெரியும். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತು. அவர் அதை சந்திக்கிறவர். ಆತನು ಪೂರೈಸುವ. இஸ்ரவேல் ஜனங்கள், ಇಸ್ರೇಲ್ ಜನರು ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ವಾಗ್ದಾನ ಹೊಂದಿದ ಅಂತವರು. அவங்களுக்கு தெரியல பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு. ಆದರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬರಗಾಲ ಬರ್ತದೆ. ஆண்டவர் இந்த பஞ்சகாலத்துல இருந்து ಈ ಒಂದು ಬರಗಾಲದಿಂದ தன்னுடைய ஜனங்களை காப்பதற்காக ತನ್ನ ಜನರನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறார். ಯೋಸೇಫನನ್ನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பல வருஷத்துக்கு முன்னாடியே, ನೋಡಿ ಹಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ. ஆமா, 17 வயசா இருக்கும் போதே யோசேப்பை குழியில தூக்கி போட்டு அவங்க அண்ணன் தம்பிங்களே படாத பாடுபடுத்தி எகிப்துக்கு அனுப்பி வச்சது என்ன, எதுக்காகன்னு பார்த்தா, ಈ ಯೋಸೇಫನನ್ನು 17 ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಎತ್ತಿಯಾಗಿ ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದಲೇ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ತೆಗೆದು ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟರು ಅಂದ್ರೆ, கடைசில யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல, ಆದಿಕಾಂಡ 45ನೇಯಲ್ಲಿ ತನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ಯೋಸೇಫನು ತಾನೇ ಎಂದು ಅದನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ 7வது வசனம் சொல்லுது பாருங்க, 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் அப்படின்றார் யோசேப்பு சொல்லும்போது. ಯೋಸೇಫನು ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾವೆಲ್ಲರೂ ನಾಶವಾಗದ ಹಾಗೆ ಪ್ರಾಣ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 11வது வசனம் பாருங்க, 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் சொல்ற, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னா என்று யாக்கோபுக்கும் விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க.
ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನಗೂ ನಿನ್ನ ಮನೆಯವರಿಗೂ ನಿನಗಿರುವಂತದ್ದು ಎಲ್ಲರಿಗೂ ಬಡತನ ಉಂಟಾಗದಂತೆ ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸುವೆನೆಂದು ಹೇಳುತ್ತಾ, ಇನ್ನೂ 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಇರುವಂತ ತೀರುವವರೆಗೂ ನಾನು ನಿಮಗೆ ಪೋಷಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಯಾಕೋಬನಿಗೂ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya ஹalleluya. யாக்கோபுக்கு தெரியல இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுதுன்னு தெரியல. ಯಾಕೋಬನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಒಂದು ಬರ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. யோசேப்புக்கும் தெரியல. ಯೋಸೇಫರಿಗೂ ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜனங்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாருன்னு. ಜನರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ಆದರೆ ದೇವರು ஏற்கனவே அவரை அனுப்பி வைத்தார். ಈಗಾಗಲೇ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏற்கனவே ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ಈಗಾಗಲೇ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எகிப்திலேயே இரண்டாவது ஹையஸ்ட் பணக்காரர் வந்து யோசேப்பு தான். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಶ್ರೀಮಂತರಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಶ್ರೀಮಂತರಲ್ಲಿ ಈತನೇ ಎರಡನೆಯವನು. யோசேப்பு இரண்டாவது பணக்காரர். பார்வோன் ஃபர்ஸ்ட், இரண்டாவது யோசேப்பு. ಮೊದಲನೇದು ಫರೋಹನು, ಎರಡನೆಯದು ಈ ಯೋಸೇಫನು. ஏன் ஆண்டவர் அந்த அடிமையா கொண்டு போய் அந்த இடத்துல அப்படி வச்சாருன்னா, ಹೇಗೆ ಈ ಗುಲಾಮತನದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಯೋಸೇಫರನ್ನು தன்னுடைய ஜனங்களை போஷிப்பதற்காக, ತನ್ನ ಜನರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இத நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ಬಹು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் தேவைகளை அறிந்து அவர் செய்கிறார். ಹೇಗೆ ದೇವರು ತನ್ನ ಜನರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ತಿಳಿದು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கி கொண்டு போகும்போது, ಐಗುಪ್ತದಿಂದ ತನ್ನ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ಕರೆದೊಯ್ಯುವಾಗ 12வது அதிகாரத்துல விடுதலையாய் வெளியில வராங்க. 12வது அதிகாரம் ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 14வது அதிகாரத்துல பெரிய சோதனை அவங்களுக்கு. 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಶೋಧನೆ ಅವರಿಗೆ. சிவந்த சமுத்திரம் நடுவுல வந்துருது. ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಅಡ್ಡ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. சரின்ட்டு அதையும் தாண்டி அதையும் ஆண்டவர் காப்பாத்தி நெக்ஸ்ட் கொண்டு போனா, ಅದನ್ನು ದಾಟಿ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. வனாந்தரத்துல ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು வனாந்தரத்துல இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. 15வது அதிகாரத்துல 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. ಅಲ್ಲಿ ಕುಡಿಲಿಕ್ಕೆ ನೀರು ಇಲ್ಲ. இவ்வளவு நாள் நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல. வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ರುಚಿಯಾಗಿ ತಿಂದು ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಊಟವಿಲ್ಲ. உடனே அவங்க புலம்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲೇ ಗೊಣಗುಟ್ಟುತ್ತಾ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. இது எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன சாப்பாடு, ನನಗೆ ಎಲ್ಲಿ ಊಟ, எங்களுக்கு எங்க தண்ணி, ನಮಗೆ ಎಲ್ಲಿ ನೀರು. அப்படி பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருக்குது. ஓடி அதை போய் குடிக்கலாம் அப்படின்னு தாகமா குடிச்சு பார்த்தா கசப்பு, வாயில வைக்க முடியல. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀರು ಹರಿಯುತ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಯಲ್ಲಿಟ್ಟು ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಹು ಕಹಿ ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. யாத்திராகமம் 15:23 25 வரைக்கும் வாசித்தா, ಈ ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 23ರಿಂದ 25ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನೋಡಿದ್ರೆ அந்த தண்ணி வந்து ரொம்ப கசப்பா இருந்துச்சு. ಆ ನೀರು ಬಹು ಕಹಿಯಾಗಿತ್ತು. உடனே அதுக்கு மாரான் பேர் வச்சிட்டாங்க. ತಕ್ಷಣ ಅದಕ್ಕೆ ಮಾರಾ மாரான்னா கசப்பு. ಮಾರಾ ಅಂದ್ರೆ ಕಹಿ. அப்ப உடனே மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಮೋಶೆಗೆ ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಿಡವನ್ನು ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. ಗಿಡன்னு இருக்குது அதுல. ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮರವನ್ನು ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. இப்ப அந்த ஒரு மரத்தை காண்பித்து ಅಲ್ಲಿ ಒಂದು ಮರವನ್ನು ತೋರಿಸಿ அந்த மரத்தை வெட்டி தண்ணியில போடுன்றார். ಆ ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿ ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕು. ஒரு சாதாரண ஒரு மரம் வளர்றதுக்கு ஒரு வருஷமாவது ஆகுமா? ಒಂದು ಮರ ಒಂದು ಬೆಳಿಲಿಕ್ಕೆ 1 ವರ್ಷವಾದರೂ ಆಗ್ತದೆ. தமிழ்ல மரம்னு சொன்னா ஒரு நல்ல வளர்ந்த மரம், அப்படி அதுதான் ஒரு அர்த்தம். ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮರ ಎಂಬುದಾಗಿದೆ. ಮರ ಬೆಳಿಲಿಕ್ಕೆ செடி அப்படின்னா சின்ன ಗಿಡ அப்படின்னா ஒரு சின்ன செடி, வளர்கிற செடின்னு அர்த்தம். ಗಿಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಬೆಳೀತಾ ಇರುವಂತ. அப்போ இந்த மரம், ಈ ಒಂದು ಮರ இஸ்ரவேலர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே, ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ எப்படியும் பல வருஷங்களுக்கு முன்பதாக அது ரெடியா இருந்திருக்குது. ಈಗಾಗಲೇ ಅದು ಹಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಅದು ಸಿದ್ಧತೆಯಾಗಿ ಬೆಳೆದಿದೆ. அப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதற்காக, ನೋಡಿ ಇಲ್ಲಿ ತನ್ನ ಜನರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು மரத்தை ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வெட்டி தண்ணீரை போட்டோனே கசப்பு போயிடுச்சு. அது தித்திப்பான தண்ணீராய் மாறினது. ಆ ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಕಹಿಯಾದಂತ ನೀರು ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. தன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸುವ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அதை தாண்டி வராங்க 16வது அதிகாரத்துல. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅದನ್ನು ದಾಟಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. அப்ப அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சாப்பாடு கொடுக்க போறாரு, ಅವರಿಗೆ ಏನು ಊಟವನ್ನು ಕೊಡ್ತಾ நாங்க என்ன ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ದೇವರು. சாப்பிடுறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ನಾವು ಏನನ್ನು ಊಟ ಮಾಡುವುದು ಎಂಬುದಕ್ಕೆ ಗೊಣಗ್ಲಿಕ್ಕೆ அப்ப ஆண்டவர் ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. சொல்றாரு, மோசே கூப்பிட்டு சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ಕರೆದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ನಾನು ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನವನ್ನು ಬರ್ಲಿಕ್ಕೆ ஜனங்க ಮಾಡ್ತೇನೆ. போய் ஒவ்வொரு நாளும் காலையில போய் எடுத்துக்க சொல்லு. ಪ್ರತಿ ದಿನವೂ ಜನರು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಮುಂಜಾನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೇಳು. அப்போ சில டைம்ல என்னன்னா, சரி ஒரு 10 நாளைக்கு சேர்த்து வச்சு நம்ம படுத்துடலாம்னு பிளான் பண்ணிட்டு போறாங்க. இல்ல,
டெய்லி போய் அவங்க எடுக்கணும். ಹೋಗಿ 10 ದಿನಕ್ಕೂ ಒಟ್ಟಿಗೆ ಶೇಖರಿಸಿ ಇಟ್ಕೊಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ, ಪ್ರತಿದಿನ ಹೋಗಿ ಅವರು ಹಾಯ್ಕೊಳ್ಬೇಕು. அதுலயே நான் டெஸ்ட் பண்ணுவேன். ನಾನು ಅದರಲ್ಲೂ ಶೋಧಿಸ್ತೇನೆ. அவங்க அந்த நாளுக்காண்டு எடுத்து வச்சாதான் அது இருக்கும். மறுநாள்னா அது கெட்டு போயிடும், பூச்சி ಆ ஆயிடும். ದಿನಕ್ಕೆಂದು ಅವರು ತೆಗೆದಿಟ್ಟರೆ ಅದು ಉಳಿಯುತ್ತದೆ. ಮಾರನೇ ದಿನಕ್ಕೆ ತೆಗೆದಿಟ್ಟರೆ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತದೆ, ಹುಳ ಬೀಳುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கான மன்னாவை ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನಕ್ಕೂ ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಮನ್ನವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಲೇ ಇದ್ರು. ஆண்டவர் அவங்க செஞ்ச தப்புக்கு அடிச்சாரு. ದೇವರು ಅವರು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿಗೆ ಒಡೆದ್ರು. அவங்க மீது ரொம்ப கோவப்பட்டாரு. ಅವರ ಮೇಲೆ ಬಹು ಕೋಪಗೊಂಡು மோசே இடத்துல புலம்பனாரு. ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಗುಣಗಿದರು. ஆனா மன்னாவை மட்டும் ವರ್ಷಿಕದ நிறுத்தவே ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಮನ್ನವನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ಮಾತ್ರ ನಿಲ್ಲಿಸಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya, நிறுத்தவே இல்ல. ನಿಲ್ಲಿಸಲೇ ಇಲ್ಲ. யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ಯೋಶುವ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, அவங்க கானான் தேசத்துல போய் கால வச்சு ಅವರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರ ಕಾಲನ್ನು ಇಟ್ಟು அங்க வந்து விளைந்ததை புசித்த போது, ಅಲ್ಲಿ ಬಂದು ಈ ಕಾಲನ್ನು ಇಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬೆಳೆದದನ್ನು ತಿನ್ನುವಾಗ மன்னா நின்று போயிட்டான். ಮನ್ನವು ನಿಂತು ಹೋಯಿತು. அப்ப பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல ஒரு நாள் கூட ஆண்டவர் மன்னா கொடுக்காம விடல. டெய்லி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தார். ಅವರು ಇದ್ದಂತ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲವು ಪ್ರತಿ ದಿನ ಆತನು ದೇವರು ಅವರಿಗೆ இதுக்கு நடுவுல எங்க நாக்கே செத்து போச்சு, நான்வெஜ் இல்லாம எங்க நாக்கே செத்து போச்சு புலம்பறாங்க. ನನ್ನ ನಾಲಿಗೆಯೇ ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು, ನಾವು ಏನು ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊಣಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் பறவைகளை கொண்டு வரார். ತಕ್ಷಣ ಲಾವಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. தன்னுடைய ஜனங்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ತನ್ನ ಜನರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುತ್ತಾರೆ. சீனா தேசத்துல ಚೀನಾ ದೇಶದಲ್ಲಿ ஒரு மிஷனரி போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ಒಂದು ಮಿಷನರಿ ಹೋಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ರು. அவங்க வந்து அந்த ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு ரொம்ப இப்போ சீனால ரொம்ப கஷ்டம் ஊழியம் செய்கிறது. ಈಗಲೂ ಸಹ ಚೀನಾ ದೇಶದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದು ಬಹು ಕಷ್ಟ. அந்த மிஷனரி தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த ஒரு விதமான ட்ரைபுக்கு ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தை பத்தி ரொம்ப சொல்லி கொடுத்தார். ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಜನಾಂಗಕ್ಕೆ ಸೇರಿದ ಬುಡಕಟ್ಟು ಜನಾಂಗಕ್ಕೆ ಸೇರಿದಂತ ಒಂದು ಜನಾಂಗಕ್ಕೆ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ஒரு முறை வந்து பயங்கரமான பஞ்சம் வந்தது சீனா தேசம். ಒಮ್ಮೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಚೀನಾ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು அந்த ರೀತಿಯಾದ ಬರ ಬಂದಿತ್ತು. அந்த ஜனங்களுக்கு ஆகாரமே இல்ல. ಆ ಜನರಿಗೆ ಆಹಾರವೇ ಇಲ್ಲ. அப்போ அவர் வந்து சொன்னார், நம்ம எங்களுக்கு பாருங்க ஆகாரம் இல்லன்னு வந்து அவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாங்க. ಆಗ ಬಂದು ಆ ಜನರು ನನಗೆ ಆಹಾರವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு உபவாசித்து, ஏற்கனவே சாப்பிடாம தான் இருக்கிறாங்க, அதனால உபவாச ஜெபம் சொல்லி நாங்க ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். ಈಗಾಗಲೇ ಅವರು ಉಪವಾಸದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ಊಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಓಟ್ ಮೇಲೆ ಸೇರಿಸಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಉಪವಾಸವಿದ್ದು ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பயங்கரமான ஒரு காற்று, புயல் காற்று மாதிரி வந்துச்சாம். ಭಯಂಕರವಾದ ಬಿರುಗಾಳಿಯ ಹಾಗೆ ಒಂದು ಗಾಳಿ ಬಂತು. திடீர்னு பார்த்தா ತಕ್ಷಣ அவங்க இருந்த ஏரியால எல்லாமே கோதுமை வந்து விழுந்துருச்சாம். இப்படி நிறைய ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಗೋಧಿ ಕಾಳುಗಳು ಬಂದು ಬಿದ್ದಿದ್ದವಂತೆ. ஆமென். வானத்திலிருந்து கோதுமை மணிகள் விழுந்ததானா? இல்ல. ಆಕಾಶದಿಂದ ಗೋಧಿ ಕಾಳು ಬಿತ್ತ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. இன்னொரு இடத்துல ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ கோதுமை வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கோடன், பெரிய அந்த மலை மேல வச்சிருந்த அந்த கோடனை, ಈ ಗೋಧಿ ಕಾಳುಗಳನ್ನು ಇಟ್ಟಿರುವಂತ ಆ ಕಣಜ அது வந்து காத்தடிச்சு அது உடைஞ்சு, அது ಗಾಳಿ ಬೀಸಿ ಅದು ಒಡೆದು, அந்த காற்றுல வந்து இவங்களுக்கு அப்படியே அந்த வானத்துல பொழிஞ்ச மாதிரி கோதுமை வந்துச்சு, அங்க வந்து விழுந்தது. ಗೋಧಿ ಕಾಳುಗಳ ಗಾಳಿಯಿಂದ ಬೀಸಿ ಹಾಗೆ ಅಲೆಯಾಗಿ ಬಂದು ಇವರು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುತ್ತುವರೆದು ಹಾಗೆ ಬಿದ್ದಂತೆ ಆಕಾಶದ ಬಿದ್ದ ರೂಪದಲ್ಲಿ ಅದು ಬಿದ್ದಿತ್ತು. ಆಮೆನ್. ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்தார். ದೇವರವರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಿದರು. பாருங்க, எதை வேணா வச்சு ஆண்டவர் கொண்டு வந்துறாரு. ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ದೇವರು ಕರೆತರ್ತಾರೆ. எலியா வந்து அந்த நதி கேரித் நதி பக்கத்துல இருக்கிறார். ಎಲಿಯನು ಆ ಕೇರಿತ್ ಹಳ್ಳದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல தண்ணி வத்தி போச்சு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರು ಬತ್ತಿ ಹೋಯಿತು. என்ன பண்றதுன்னு தெரியல. ಏನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த இடத்துல அந்த காகம் வந்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಗೆ ಅವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ತಂದು ಒದಗಿಸುತ್ತದೆ. ஹalleluya. நார்மலா அந்த காகம் வந்து அது எதுமே கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ಆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಾಗೆ ಏನನ್ನು ಹಂಚಿಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಗುಣத்தையே ಆಂಡவர் மாற்றி கொடுக்கும்படியே செஞ்சிருக்கிறார். ಅದರ ಸ್ವಭಾವವನ್ನು ಸಹ ಬದಲಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು முடிஞ்ச உடனே, ಅದು ಮುಗಿದ ಮೇಲೆ ஊரெல்லாம் பஞ்சம், ಲೋಕವೆಲ್ಲ ಬರಗಾಲ, கேரித் நதியே வற்றி போச்சு. ಕೇರಿತ್ ಹಳ್ಳವೇ ಬತ್ತಿ ಹೋಯಿತು. இப்போ ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறதுக்கு ಆದರೆ ಎಲಿಯನನ್ನು ಪೋಷಿಸಲು ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறார்.
ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆಯ ಮನೆಗೆ அந்த அம்மா பாவம் இருக்கிறதுல ஒரு ரொட்டி சாப்பிட்டு பையனை பிள்ளைய சாப்பிட்டு சாகலான்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ಆ ಅಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ಇರುವಂತ ಹಿಟ್ಟಲ್ಲಿ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡಿ ತಿಂದು ನಾನು ನನ್ನ ಮಗಳು ಸಾಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರೆ ஆனா கடைசில ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஆமென். ಕಡೆಯಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಪೂರೈಸ್ತಾರೆ. ಯೆಹೋವಾ ಈರೇ. ಯೆಹೋವಾ ಈರೇ. ಪಂಚಕಾಲ ಮುಡಿಯುವ ವರೆಗೂ ಮಾவும் குறையல ಎಣ್ಣೆயும் குறையல. ಈ ಬರಗಾಲ ಮುಗಿಯುವವರೆಗೂ ಆಕೆಗೆ ಒಂದು ಹಿಟ್ಟರುತ್ತಿರಲಿಲ್ಲ, ಯೇಸು ತನ್ನುடைய ಶಿಷ್ಯர்களோடு இருந்தபோது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಾಗ ಅವரோடு கூட ಜನங்க 3 ನಾள் ತಂಗಿ இருக்கிறாங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಜನರೆಲ್ಲರೂ 3 ದಿವಸಗಳ ಕಾಲ ಅಲ್ಲೇ ತಂಗಿದ್ದರು. 15:32 மத்தேயு 15:32 ಮತ್ತಾಯ 15:32 இயேசு தம்முடைய ಶಿಷ್ಯர்களை அழைத்து ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು இந்த ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன சொல்றாருன்னா, ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಮಾತು, ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். ಈ ಜನರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಕನಿಕರ ಪಡುತ್ತೇನೆ. இந்த ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். ಈ ಜನರಿಗಾಗಿ ನಾನು இவர்கள் ಕನಿಕರಿಸುತ್ತೇನೆ. என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து ಇವರೆಲ್ಲರೂ ಈಗ 3 ದಿವಸದವರೆಗೂ சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದು ಊಟಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ಇವರನ್ನು ಉಪವಾಸವಾಗಿ ಕಳಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. வழியிலே சோர்ந்து போவார்கள். ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ ಬಳಲಿ ಹೋದರು. ஹalleluya. Hallelujah. இப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றது, ஜனங்களை நார்மலான ஜனங்க ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಇದು ಸಾಧಾರಣವಾದಂತ இவங்க ಜನಸಾಮಾನ್ಯರು என் கூட இருக்கிறாங்க. ಇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. 3 நாளா கூட இருக்கிறாங்க. 3 ದಿವಸದಿಂದ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, அப்போ கூட இருக்கிறாங்க. ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அவங்களை குறித்து யோசிக்கிறார். ದೇವರು ಅವರ ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ இவங்க ಕುರಿತಾಗಿ இப்போ ಯೋಚನೆ போக ಮಾಡ್ತಾ போறாங்க. ಇದ್ದಾರೆ. இப்போ ஊருக்கு போக போறாங்க. ಊರಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்போ அவங்க எப்படி பசியா போவாங்க? ಅವರು ಹೇಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನಿಂದ ಹೋಗ್ತಾರೆ? பிரயாணத்துல போய் அவங்க எப்படி அவங்க பலனோட போக முடியும்? ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವರು ಬಲದೊಟ್ಟಿಗೆ அவர் ಹೋಗಲಿಕ್ಕೆ சொல்லிட்டு ಸಾಧ್ಯ? என்னன்னா, அவர் வந்து பரிதபிக்கிறார் அப்படின்னு ಅವರು ಪರಿತಪಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಕನಿಕರ அவங்க ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. மேல வந்து ஆண்டவர் எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றார். ಹೇಗೆ ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பதான் ஆண்டவர் வந்து அப்பத்தையும் மீனையும் அற்புதம் செய்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ಆಗ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಹಾಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவை என்ன? உங்களுடைய தேவை என்ன? ನಿಮ್ಮ ஆமென். அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಪೂರೈಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்ப சொல்லுங்க, ಮಂತ್ ಆಫ್ JJ. ನೀವು ಹೇಳ್ರಿ ಈಗ ಮಂತ್ ಆಫ್ JJ. ಮಂತ್ ಆಫ್ JJ ஜெகோவா ஜாயிரே. ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು நம்முடைய ஆவிக்குரிய தேவையை சந்திப்பார். ನಮ್ಮ நம்முடைய ஆத்துமாவின் தேவையை சந்திப்பார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளை ನಮ್ಮ சந்திப்பார். ಶರೀರದ ಅಗತ್ಯತೆಯನ್ನು நம்முடைய வீட்டின் தேவைகளை ನಮ್ಮ சந்திப்பார். ಮನೆಯ ಅಗತ್ಯತೆಯನ್ನು நம்முடைய ಪೂರೈಸುತ್ತಾರೆ. பிசினஸின் தேவைகளை ನಮ್ಮ சந்திப்பார். ವ್ಯವಹಾರದ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಪೂರೈಸುತ್ತಾರೆ. நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை ನಮ್ಮ சந்திப்பார். ಮಕ್ಕಳ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ஆமென். ஒரு நிமிஷம் ಪೂರೈಸುತ್ತಾರೆ. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து ಒಂದು நின்று ನಿಮಿಷ ಹಾಗೆ ಇರುವಂತ ஆமென். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು கர்த்தருடைய பர்வதம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். ಕರ್ತನ ಪರ್ವತ ಎಲ್ಲವನ್ನು ஆமென். ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ಕರ್ತನ ಪರ್ವತ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் கொடுக்கப்படும். ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. எல்லாம் சேர்ந்து சொல்லுவாமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்து பதில் தருவீரே. எதிர்பார் மேலாக செய். ஓ எஸ் லார்ட். அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா சொல்லுங்க, எல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக, ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಮೇಲಾಗಿ, உங்களுடைய தேவைகளுக்கு மேலாக ನಿಮಗಿರುವಂತ ಅಗತ್ಯತೆಗಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ அவர் சந்திக்கிறவர். ಅವರು ಪೂರೈಸುತ್ತಾರೆ. ஆமென். என் ஜனங்கள்
ನನ್ನ ಜನ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ಒಮ್ಮೆಯೂ ಅವರು ನಾಚಿಕೆಗೆ ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ನನ್ನ ಜನರು ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ சகல குறைவுகளையும் ಸಕಲ ಕೊರತೆಗಳನ್ನು நிறைவாக்குகிற கர்த்தர். ಪೂರೈಸುವ எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ಎಲ್ಲಾ எல்லா ಕೊರತೆಗಳನ್ನು தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಆತನು ಪೂರೈಸುತ್ತಾನೆ. every need உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ನಿಮಗೆ ಏನು ಅಗತ್ಯತೆಗಳು ಇದೆಯೋ எதெல்லாம் தேவை, ಪ್ರತಿಯೊಂದು ಅಗತ್ಯತೆಗಳು எதெல்லாம் தேவை இருக்கிறது, ಯಾವ್ಯಾವ್ದೆಲ್ಲ ಅಗತ್ಯತೆ அது எல்லாவற்றிலும் ಎಲ್ಲ satisfy பண்ணி ತೃಪ್ತಿಪಡಿಸಿ அவர் சந்திப்பார். ಆತನು ಸಲ್ಲಿಸಿ அவர் சந்திப்பார். ಅವರು ಪೂರೈಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. அப்படியே தேவனுடைய சமூகத்துல ಹಾಗೆಯೇ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொண்டு ಆತನ ಶರೀರದಲ್ಲೂ ರಕ್ತದಲ್ಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಂಡು நாம் இந்த ஒரு ஆராதனை முடிக்க போகிறோம். ಈ ಒಂದು ಆರಾಧನೆ ஆமென். அப்படியே முன்பாக வந்து நாம் இதை எடுத்துக்கொண்டு ಹಾಗೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಅದರಲ್ಲಿ ಹಾಗೆ ತೆಗೆದು அவர் நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். ಅವರು ಶರೀರವನ್ನು ನಮಗಾಗಿ அவர் நமக்காக ரத்தத்தை அவர் சிந்த கொடுத்தார். ನಮಗಾಗಿ ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲು ஆமென். ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. ஆயத்தமா இருக்கும் முன்பாக வந்து இதை நம்ம எடுத்துக்கொள்வோம். ಸಿದ್ಧತೆಯಾಗಿರುವಂತವರು ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಅದನ್ನು ಪಾಲ್ಗೊಳ್ಳೋಣ. ஆமென். ஹalleluya. இது உங்களுக்காக அவருடைய சரீரம் முறையல்பட்ட தந்தை, உங்களுக்காக முறையல்பட்ட தந்தை, உங்களுக்காக முறையல்பட்ட தந்தை, உங்களுக்காக முறையல்பட்ட தந்தை. ஹalleluya, ஹalleluya. சுவேரி கலபரஷந்தன ரிகலபரகதன ரிகலபரகதன ನಿಮ್ಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ದೇಹ ರಕ್ತ. ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ, ನಮ್ಮೆಲ್ಲರೂ சேர்ந்து ஜெபத்தோடு, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ ஆண்டவரே எனக்காக ದೇವರೇ ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ರಕ್ತಕ್ಕಾಗಿ அவருடைய சரீரம் ಆತನ ಒಂದು ಶರೀರ நமக்காக பிற்கப்பட்டது. ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. ಆತನ ರಕ್ತ ನಮಗಾಗಿ பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ எனக்காய் பிற்கப்பட்ட நம்முடைய சரீரத்திற்காக ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ನಿಮ್ಮ எனக்காக ಶರೀರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எனக்காக சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திலும் உம்முடைய சரீரத்திலும் நான் பங்கு கொண்டு, ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಂಡು ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் உமக்கென்று வாழ, ನಾನು ನಿಮಗೆಂದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು, உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனாய் வாழ ನಿಮಗಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಾವು ಬದುಕಲು எனக்கு உதவி செய்யுங்க. ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. எனக்காய் பிற்க கொடுத்த உம்முடைய சரீரத்திற்காய் ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ತನ್ನ ಶರೀರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அப்படியே ஸ்தோத்திரத்தோடு நம்ம புசிப்போம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರದೊಟ್ಟಿಗೆ ಹೇಳಿ ನಾವು ಪಾಲ್ಗೊಳ್ಳೋಣ. ನನಗೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳೋಣ. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாதத்தின் ஆரம்பத்திற்காக ஸ்தோத்திரம். ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, ಈ ಒಳ್ಳೆಯ ಅಪ್ಪ ಈ ತಿಂಗಳ ಪ್ರಾರಂಭಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த சமூகத்தில் வந்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்று உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் ரத்தத்திலும் பங்கு கொண்டு ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ಅಪ್ಪ ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಪ್ಪ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೀರಿ. உம்முடைய வாக்குத்தத்தத்தோடு கூட நாம் திரும்பி போகிறோம். ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಹಿಂದಿರುಗಲಿಕ್ಕೆ யெகோவா ஈரே, ಯೆಹೋವಾ ಈರೆ, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ನಮ್ಮ பர்வதம், ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಿ, எங்களுடைய தேவை ஏற்படுவதற்கு முன்பதாகவே அதை சந்திக்கிற ஒரு பர்வதம், ನಮಗಿರುವಂತ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ಅದನ್ನು எங்களுடைய தேவைகளை ಪೂರೈಸುವಂತ எல்லாம் ಒಂದು ಪರ್ವತ, சந்திப்பதற்காக ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நன்றி அப்பா. நல்ல ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ಆರಾಧನೆಗೆ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ஆன்லைன்ல பாக்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ இந்த ஒரு மாதம் ஆசீர்வாதமான மாதமா ಈ இருக்கு. ಒಂದು ತಿಂಗಳು ಆಶೀರ್ವಾದವಾದ ತಿಂಗಳು, மாதம் முழுவதும் எல்லா தேவைகளையும் கர்த்தனை சந்தியும் ಈ அப்பா. ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎಲ್ಲ பொருளாதார நன்மைகள் உண்டாவதாக, ಎಲ್ಲರಿಗೂ ಒಳಿತುಗಳು ಉಂಟಾಗಲಿ, பொருளாதார நன்மைகள் உண்டாவதாக, ಆರ್ಥಿಕ ಒಂದು ಅಪ್ಪ ಮೇಲುಗಳು சரீர ಉಂಟಾಗಲಿ, சுகம் உண்டாவதாக, ಶಾರೀರಿಕ ಸುಖ ಉಂಟಾಗಲಿ, ஆவிக்குரிய பலன் உண்டாவதாக, ಆತ್ಮಿಕವಾದ ಬಲ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ಹೀಗೆ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ 1000 ಪಟ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ஒவ்வொரு ಇರಲಿ. குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು
ಕರ್ತನೆ உம்முடைய ஆசீர்வாத கரத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವಾದ ಹಸ್ತದಲ್ಲಿ உமக்கெல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳ ಮಹಿಮೆಯನ್ನು இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ಉಪಕಾರಗಳು ஒன்றையும் ಮರೆಯಬಾರದೆ. ಆಮೆನ್. ಅಂತಿಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನ್ಯತೆ ಐಕ್ಯತೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇದ್ದು ಆಶೀರ್ವಾದದ ಹಾದಿನಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ಕರ್ತನ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಇದು ಯೆಹೋವ ಈರೆ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುವ ಒಂದು ತಿಂಗಳು. ಹಾಗೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಸಲಿ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್.